Hi friends, good evening to all. BGTRB exam கான GISTI மாடல் எக்ஸாம் 14 கான கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை மத சார்பற்ற இலக்கியங்கள் ஆகும்? கீழ்கண்டவற்றுள் எவை மத சார்பற்ற இலக்கியங்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ நந்தி கலம்பகம், அஜிபிகைஷம், கலிங்கத்து பரணி. ஆப்ஷன் பி நன்னூல், அவந்தி சுந்தரி, சூளாமணி. ஆப்ஷன் சி காவிய தர்ஷம், நீலகேசி, வீரசோழியம். ஆப்ஷன் டி மூவருலா, வீரசோழியம், நன்னூல். ஸோ கீழ்கண்டவற்றுள் எவை மத சார்பற்ற இலக்கியங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி மூவருலா, வீரசோழியம், நன்னூல். இந்த மூன்று நூல்களும் மத சார்பற்ற இலக்கியங்களா சொல்லப்படுது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவர் சோழ பேரரசின் கடைசி மன்னராக விளங்கியவர் ஆவார்? கீழ்கண்டவற்றுள் எவர் சோழ பேரரசின் கடைசி மன்னராக விளங்கியவர் ஆவார்? ஆப்ஷன் ஏ மூன்றாம் குலோத்துங்க சோழன். ஆப்ஷன் பி மூன்றாம் ராஜேந்திரன். ஆப்ஷன் சி மூன்றாம் ராஜராஜ சோழன். ஆப்ஷன் டி மூன்றாம் ஆதித்த சோழன். சோழ பேரரசின் கடைசி மன்னராக விளங்கியவர் மூன்றாம் ராஜேந்திரன். சோழ பேரரசின் கடைசி மன்னராக விளங்கியவர் மூன்றாம் ராஜேந்திரன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாரன் கேஸ்டிங் காலத்தில் சதார் நிஷாமி என்பது என்ன? வாரன் கேஸ்டிங் காலத்தில் சதார் நிஷாமி என்பது டேஷ். ஆப்ஷன் ஏ சிவில் நீதிமன்றம். ஆப்ஷன் பி கிரிமினல் நீதிமன்றம். ஆப்ஷன் சி நுகர்வோர் மன்றம். ஆப்ஷன் டி ஒழுங்குமுறை மன்றம். சதார் நிஷாமி ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிமினல் நீதிமன்றம். சதார் நிஷாமி அப்படின்னா கிரிமினல் நீதிமன்றம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய காலத்தில் பெண்கள் சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை கொண்டிருந்தனர்? யாருடைய காலத்தில் பெண்கள் சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை கொண்டிருந்தனர்? ஆப்ஷன் ஏ சேரர் கால சமூகத்தில். ஆப்ஷன் பி சோழர் கால சமூகத்தில். ஆப்ஷன் சி பாண்டியர் கால சமூகத்தில். ஆப்ஷன் டி பல்லவர் கால சமூகத்தில். சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பழக்கத்தை எந்த சமூகத்தில் கொண்டிருந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர் கால சமூகத்தில் கொண்டிருந்தனர். ஆப்ஷன் பி சோழர் கால சமூகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ பயணி நாடு. ஃபர்ஸ்ட் ஒன் பெர்னியர் இத்தாலி, செகண்ட் ஒன் மனுஷி இங்கிலாந்து, தேர்ட் ஒன் பெர்னியர் இங்கிலாந்து, ஃபோர்த் ஒன் மனுஷி இத்தாலி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. ஸோ 3 and 4 கரெக்ட் ஆன்சர். பெர்னியர் இங்கிலாந்து, மனுஷி இத்தாலி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், so match the followings. So first one Mahavirar, second one Kaivalya, third one Nirkandar, fourth one Jener. So answer Mahavirar தலைசிறந்த நாயகன், கைவல்யா மெய்யறிவு, நிர்காந்தர் துன்பத்திலிருந்து விடுதலை, ஜீனர் நன்மைகளை உருவாக்குபவர். ஸோ ஆன்சர் 4 3 2 1. 4 3 2 1. ஆப்ஷன் சி 4 3 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹொய்சாலா மன்னரை மதம் மாற்றிய இந்து மத தத்துவவாதி யார்? ஹொய்சாலா மன்னரை
மதம் மாற்றிய இந்து மத தத்துவவாதி யார்? ஆப்ஷன் ஏ ராமானுஜர், ஆப்ஷன் பி ஆதிசங்கரர், ஆப்ஷன் சி சங்கராச்சாரியார், ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர். ஹொய்சால மன்னரை மதம் மாற்றிய இந்து மத தத்துவவாதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமானுஜர், ஆப்ஷன் ஏ ராமானுஜர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ராபர்ட் கிளைவ் நிர்வாகத்தில் கிளைவ் நிதி கீழ்கண்ட யாருக்காக உருவாக்கப்பட்டது? ராபர்ட் கிளைவ் காலத்துல கிளைவ் நிதி அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ விதவைகளுக்கான வாழ்க்கை தொகை, ஆப்ஷன் பி விவசாயிகளுக்கான நிவாரண தொகை, ஆப்ஷன் சி படை வீரர்களுக்கான பயிற்சி தொகை, ஆப்ஷன் டி நிலப்பிரபுகளுக்கான மானிய தொகை. சோ கிளைவ் நிதி என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ விதவைகளுக்கான வாழ்க்கை தொகை. ஆப்ஷன் ஏ விதவைகளுக்கான வாழ்க்கை தொகை தான் கிளைவ் நிதி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. பண்டைய இந்திய வரலாற்று புவியியலில் ரத்னாகரா என வழங்கப்பட்டது எது? பண்டைய இந்திய வரலாற்று புவியியலில் ரத்னகரா என்று வழங்கப்பட்டது எது? ஆப்ஷன் ஏ இமயமலை, ஆப்ஷன் பி அரபிக்கடல், ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. ரத்னாகரா என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி அரபிக்கடல். ரத்னாகரா என்பது அரபிக்கடல். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. கிழக்கிந்திய கம்பெனியின் தனி உரிமையை ஒழித்த சட்டம் எது? கிழக்கிந்திய கம்பெனியின் தனி உரிமையை ஒழித்த சட்டம் எது? ஆப்ஷன் ஏ 1833 ஆண்டு பட்டய சட்டம், ஆப்ஷன் பி 1813 ஆண்டு பட்டய சட்டம், ஆப்ஷன் சி 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, ஆப்ஷன் டி 1774 ஒழுங்குமுறை சட்டம். சோ கிழக்கிந்திய கம்பெனியின் தனி உரிமையை ஒழித்த சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1833 1833 ஆண்டு பட்டய சட்டம். 1833 ஆண்டு பட்டய சட்டம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழை சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் யார்? கீழை சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ விஷ்ணுவர்தன், ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன், ஆப்ஷன் சி விக்ரமாதித்யன், ஆப்ஷன் டி இரண்டாம் சோமேஸ்வரன். ஆன்சர் கீழை சாளுக்கிய மரபின் கடைசி மன்னர் ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன். ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன். நெக்ஸ்ட் क्वेश्चन. 1939 ஆண்டு சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிய சென்னை மேயர் யார்? 1939ல சென்னையில குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கிய சென்னை மேயர் யார்? அப்போதைய சென்னை மேயர் யார்? ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் பி எஸ் சத்யமூர்த்தி, ஆப்ஷன் சி வரதராஜலு நாயுடு, ஆப்ஷன் டி டி எம் நாயர். 1939 ஆண்டு சென்னையில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிய சென்னை மேயர். ஆன்சர் ஆப்ஷன் பி சத்யமூர்த்தி. ஆப்ஷன் பி சத்யமூர்த்தி. நெக்ஸ்ட் क्वेश्चन. மராத்திய பேஷ்வாக்களை சரியான கால வரிசையில் எழுதுக. மராத்திய பேஷ்வாக்களை சரியான கால வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பீஷ்வா ஃபாஜிராவ், செகண்ட் ஒன் பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத், தேர்ட் ஒன் பீஷ்வா சதாசிவராவ், ஃபோர்த் ஒன் பீஷ்வா பாலாஜி பாஜிராவ். ஸோ கால வரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 2143 இதுல சரியான காலவரிசை 2143. சரியான விடை ஆப்ஷன் சி 2143. நெக்ஸ்ட் क्वेश्चन. அதிக அளவில் பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டது
யாருடைய காலத்தில்? அதிக அளவில் பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலம். ஆப்ஷன் ஏ சோழர் காலம், ஆப்ஷன் பி பாண்டியர் காலம், ஆப்ஷன் சி சேரர் காலம், ஆப்ஷன் டி களப்பிரர் காலம். அதிக அளவில் பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலம். ஆன்சர் ஆப்ஷன் டி களப்பிரர் காலம். ஆப்ஷன் டி களப்பிரர் காலம். நெக்ஸ்ட் क्वेश्चन, சரியான கால வரிசைப்படி எழுதுக. சரியான கால வரிசைப்படி எழுதுக. ஸோ ஆப்ஷன் ஏ அரவீடு, சங்கமா, சாளுவா, துளுவ. ஆப்ஷன் பி சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. ஆப்ஷன் சி சாளுவ, துளுவ, அரவீடு, சங்கமா. ஆப்ஷன் டி துளுவ, சங்கமா, அரவீடு, சாளுவ. ஸோ சரியான காலவரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு என்பது சரியான காலவரிசை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, கிபி 1816 ஆண்டு கூர்க்கர்கள் ஆங்கிலேயர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அமைதி உடன்படிக்கை எது? 1816 ஆண்டு கூர்க்கர்கள் ஆங்கிலேயர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அமைதி உடன்படிக்கையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சிகவுலி அமைதி உடன்படிக்கை, ஆப்ஷன் பி பதன்கோட் அமைதி உடன்படிக்கை, ஆப்ஷன் சி கோவா அமைதி உடன்படிக்கை, ஆப்ஷன் டி யாண்டப்பூ அமைதி உடன்படிக்கை. சிகவுலி அமைதி உடன்படிக்கை, பதன்கோட் அமைதி உடன்படிக்கை, கோவா அமைதி உடன்படிக்கை, யாண்டப்பூ அமைதி உடன்படிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிகவுலி அமைதி உடன்படிக்கை. ஆப்ஷன் ஏ சிகவுலி அமைதி உடன்படிக்கை. நெக்ஸ்ட் क्वेश्चन, 1908 ஆண்டு சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராட்சிய நாளை கொண்டாடியவர் யார்? சோ 1908ல சென்னையில மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராட்சிய நாளை கொண்டாடியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய சிவா, ஆப்ஷன் பி சுப்பிரமணியம் பாரதியார், ஆப்ஷன் சி சுத்தானந்த பாரதியார், ஆப்ஷன் டி வாவேசு ஐயர். ஆன்சர் 1908 ஆண்டு சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை கொண்டாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்பிரமணியம் பாரதியார். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் தான் 1908 ஆண்டு சென்னையில மாபெரும் கூட்டத்தை நடத்தி சுயராட்சிய நாளை கொண்டாடினார். ஆப்ஷன் பி சுப்பிரமணியம் பாரதியார். நெக்ஸ்ட் क्वेश्चन, கொல்லம் கொண்ட பாண்டியன் என போற்றப்படுபவர் யார்? கொல்லம் கொண்ட பாண்டியன் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் பி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் சி இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் டி முதலாம் மாரவர்மன் குலசேகரன். ஆன்சர் கொல்லம் கொண்ட பாண்டியன். ஆப்ஷன் ஏ முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். கொல்லம் கொண்ட பாண்டியன் என போற்றப்படுபவர் முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல இரண்டாம் சீக்கிய ஆங்கிலேய போர் 1848 சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஒன்ல சென்னை அரக்கோணம் ரயில் பாதை 1854 சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் பர்மிய போர் 1852 சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த் ஒன்ல பம்பாய் தானே ரயில் பாதை 1853 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுல தவறான இணை ஆப்ஷன் பி. ஸோ தவறானது ஆப்ஷன் பி மட்டும்தான். ஆப்ஷன் பி. ஸோ பேலன்ஸ் இருக்கிற மூணும் சரியானது. தவறானது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் கால நிகழ்வுகளை சரியான கால வரிசை எழுதுக. வாரன் ஹேஸ்டிங்கின் கால நிகழ்வுகளை சரியான வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் ரோஹிலா போர், செகண்ட் ஒன் கல்கத்தா மதராசா, தேர்ட் ஒன் ஃபிட் இந்திய சட்டம், ஃபோர்த் ஒன் கல்கத்தா உச்சநீதிமன்றம். ஸோ வாரன் ஹேஸ்டிங் கால நிகழ்வுகளை சரியான காலவரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர்
ஸோ ஃபஸ்ட்டு கல்கத்தா உச்ச நீதிமன்றம், செகண்டு ரோஹிலாப்பூர், தேர்டு பிட் இந்திய சட்டம், ஃபோர்த் ஒன் 2 கல்கத்தா மதாரசா. ஸோ ஆன்சர் 4132 4132 ஆப்ஷன் சி 4132. சாரி, ஆன்சர் தவறானது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ வாரன் கெஸ்டிங் காலநிலையில் சரியான வரிசை எழுதும்போது ஆப்ஷன் ஏ 4123, சாரி 4123 தான் கரெக்ட் ஆன்சர். 4123 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த முஸ்லிம் அரசர் இந்துக்களை ஜிம்மி என்றும் அவர்கள் மீது ஜிஸ்யா என்ற வரி விதிப்பையும் முதலில் அறிமுகப்படுத்தினார்? எந்த முஸ்லிம் அரசர் இந்துக்களை ஜிம்மி என்றும் அவர்கள் மீது ஜிஸ்யா என்ற வரி விதிப்பையும் முதலில் அறிமுகப்படுத்தினார்? ஆப்ஷன் ஏ இல்துமிஸ், ஆப்ஷன் பி முகமது பின் காசிம், ஆப்ஷன் சி கோரி முகமது, ஆப்ஷன் டி கஜ்னி முகமது. ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது பின் காசிம். ஆப்ஷன் பி முகமது பின் காசிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாசபையின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? மகாசபையின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ சோழர் காலம், ஆப்ஷன் பி பாண்டியர் காலம், ஆப்ஷன் சி சேரர் காலம், ஆப்ஷன் டி பல்லவர் காலம். மகாசபையின் பொற்காலம் ஆப்ஷன் ஏ சோழர் காலம். சோழர் காலத்து தான் மகாசபையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் சி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். ஆன்சர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் தான் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கல்விக்கு யாருடைய காலத்தில் புலவர் முற்றூட்டு மூலம் ஆதரவளிக்கப்பட்டது? ஸோ முற்றூட்டு மீன்ஸ் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கல்விக்கு யாருடைய காலத்தில் புலவர் முற்றூட்டு மூலம் ஆதரவளிக்கப்பட்டது, நன்கொடை மூலம் ஆதரவளிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாண்டியர் காலத்தில், ஆப்ஷன் பி சேரர் காலத்தில், ஆப்ஷன் சி பல்லவ காலத்தில், ஆப்ஷன் டி சோழர் காலத்தில். ஆன்சர் ஆப்ஷன் டி சோழர் காலத்தில். ஆப்ஷன் டி சோழர் காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெயபாரதம் என்ற பாடலை எழுதிய கவிஞர் யார்? ஜெயபாரதம் என்ற பாடலை எழுதிய கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி திருவி கல்யாண சுந்தரனார். ஜெயபாரதம் என்ற பாடலை எழுதிய கவிஞர் ஆப்ஷன் சி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஷ்டிரகூடர்களின் தலைநகர் எது? ராஷ்டிரகூடர்களின் தலைநகர் எது? ஆப்ஷன் ஏ ஐஹோலே, ஆப்ஷன் பி எல்லோரா, ஆப்ஷன் சி மால்கட், ஆப்ஷன் டி கல்யாண். ராஷ்டிரகூடர்களின் தலைநகர் ஆப்ஷன் சி மால்கட். ஆப்ஷன் சி மால்கட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எவர் எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? கீழ்கண்டவற்றில் எவர் எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? ஆப்ஷன் ஏ முதலாம் கிருஷ்ணா, ஆப்ஷன் பி இரண்டாம் கிருஷ்ணா, ஆப்ஷன் சி முதலாம் கோவிந்தா, ஆப்ஷன் டி இரண்டாம் கோவிந்தா. எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ஆப்ஷன் ஏ முதலாம் கிருஷ்ணா. ஆப்ஷன் ஏ முதலாம் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முதல் புத்த மாநாடு, செகண்ட் ஒன் இரண்டாம் புத்த மாநாடு, தேர்ட் ஒன் மூன்றாம் புத்த மாநாடு, ஃபோர்த் ஒன் நான்காம் புத்த மாநாடு. ஸோ ஆன்சர் ஸோ முதலாம் புத்த மாநாடு ஸோ ராஜகிருகம், இரண்டாம் புத்த மாநாடு வைசாலி, மூன்றாம் புத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காம் புத்த மாநாடு குண்டலவனா. ஸோ ஆன்சர் 2413 2413 ஆப்ஷன் பி. 2413 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையதாகாது எனவும் விவரித்தவர் யார்? அதாவது மாண்டேக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புடையதாகாது எனவும் விவரித்தவர் யார்? क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ அனிபெசன்ட் அம்மையார், ஆப்ஷன் பி மகாத்மா காந்தியடிகள், ஆப்ஷன் சி மோதிலால் நேரு, ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனிபெசன்ட் அம்மையார், ஆப்ஷன் ஏ அனிபெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் क्वेश्चन, அவுரங்கசீப் காலத்தில் அவரது ஆட்சியின் கீழ் வராதது எப்பகுதி? அவுரங்கசீப் காலத்தில் அவரது ஆட்சியின் கீழ் வராதது எந்த பகுதி? ஆப்ஷன் ஏ பாண்டிச்சேரி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி காபூல். ஆன்சர் ஆப்ஷன் சி கோவா. கோவா தான் அவுரங்கசீப் காலத்துல அவரோட ஆட்சி பகுதியின் கீழ் வராதது. கோவா. ஆப்ஷன் சி கோவா. நெக்ஸ்ட் क्वेश्चन, சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் இணைவு 1919, ஆப்ஷன் பி காங்கிரஸ் தலைவர் 1938, ஆப்ஷன் சி பார்வர்ட் பிளாக் கட்சி 1939, ஆப்ஷன் டி இந்திய தேசிய ராணுவம் 1942. ஸோ தவறான இணை ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் இணைவு 1999 சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானது. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. ஸோ காங்கிரஸ் தலைவர் 1938, பார்வர்ட் பிளாக் கட்சி 1939, இந்திய தேசிய ராணுவம் 1942. ஸோ இது மூணுமே கரெக்டானது. தவறானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் போது நானா சாஹிப் இறுதியில் எங்கு அடைக்கலம் புகுந்தார்? ஸோ 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் போது நானா சாஹிப் இறுதியில எங்கு அடைக்கலம் புகுந்தார்? ஆப்ஷன் ஏ வங்காளதேசம், ஆப்ஷன் பி நேபாளம், ஆப்ஷன் சி மியான்மர், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி நேபாளம். ஆப்ஷன் பி நேபாளம். நெக்ஸ்ட் क्वेश्चन, டல்கோசி பிரபு காலத்தில் கீழ்கண்ட எந்த இடத்தில் பொறியியல் கல்லூரி நிறுவப்பட்டது? டல்கோசி பிரபு காலத்தில் கீழ்கண்ட எந்த இடத்தில் பொறியியல் கல்லூரி நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி ரூர்க்கி, ஆப்ஷன் சி பம்பாய், ஆப்ஷன் டி பிலானி. ஆன்சர் ஆப்ஷன் பி ரூர்க்கி. ஆப்ஷன் பி ரூர்க்கி. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்திய பிரெஞ்சு வணிக நிறுவனங்களில் தவறான இணை எது? இந்திய பிரெஞ்சு வணிக நிறுவனங்களில் தவறானது எது? ஸோ வாணிபத்தளம் ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாண்டிச்சேரி 1674, ஆப்ஷன் பி மாஹி 1725, ஆப்ஷன் சி சூரத் 1696, ஆப்ஷன் டி சந்திரநாகூர் 1690.
ஸோ இந்திய பிரெஞ்சு வணிக நிறுவனங்களில் தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் சி சூரத். தவறான இணை சூரத். ஸோ அப்போ சரியானது எதெல்லாம் அப்படின்னா பாண்டிச்சேரி 1674, மாகி 1725, சந்திரநாகூர் 1690. ஸோ இது மூணுமே கரெக்டானது. தவறானது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்ற தாந்திரிக்குடி எங்கு அமைந்துள்ளது? தமிழகத்தில் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்ற தாந்திரிக்குடி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உதகமண்டலம் மலைப்பகுதியில், ஆப்ஷன் பி ஏற்காடு மலைப்பகுதியில், ஆப்ஷன் சி கொடைக்கானல் மலைப்பகுதியில், ஆப்ஷன் டி பாபநாசம் மலைப்பகுதியில். ஸோ கரெக்ட் ஆன்சர் தமிழகத்தில் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கப்பெற்ற தாந்திரிக்குடி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி கொடைக்கானல் மலைப்பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட எந்த பிரதிகார ஆட்சி காலத்தில் காஷ்மீர் நர்மதா வரை கத்தியவார் பீகார் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது? கீழ்கண்ட எந்த பிரதிகார ஆட்சி காலத்தில் காஷ்மீர் நர்மதா வரை கத்தியவார் பீகார் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது? ஆப்ஷன் ஏ முதலாம் நாகப்பட்டர், ஆப்ஷன் பி மிஹிரபோஷர், ஆப்ஷன் சி மகேந்திர பாலர், ஆப்ஷன் டி ராஜ்யபாலா. ஆன்சர் ஆப்ஷன் பி மிஹிரபோஷர், ஆப்ஷன் பி மிஹிரபோஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோழர்கள் காலத்தில் முன்னீர் பழந்தீவுகள் என அழைக்கப்பட்டது எது? சோழர்கள் காலத்தில் முன்னீர் பழந்தீவுகள் என அழைக்கப்பட்டது எது? ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி அந்தமான் தீவுகள், ஆப்ஷன் சி லட்சத்தீவுகள், ஆப்ஷன் டி மாலத்தீவு. சோழர் காலத்தில் முன்னீர் பழந்தீவுகள் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி மாலத்தீவு, ஆப்ஷன் டி மாலத்தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியின் படைப்புகளை எந்த ஆண்டு ஆங்கில அரசு தடை விதித்தது? பாரதியின் படைப்புகளை எந்த ஆண்டு ஆங்கில அரசு தடை விதித்தது? ஆப்ஷன் ஏ 1909, ஆப்ஷன் பி 1910, ஆப்ஷன் சி 1911, ஆப்ஷன் டி 1912. ஸோ 1909, 1910, 1911, 1912. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 1909ல 1909ல பாரதியின் படைப்புகளை ஆங்கில அரசு தடை விதித்தது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுகிறது? கீழ்கண்டவற்றில் எது சிந்துவெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுகிறது? ஆப்ஷன் ஏ கல்வெட்டுகள், ஆப்ஷன் பி செப்பு பட்டயங்கள், ஆப்ஷன் சி அகழ்வாராய்ச்சி சான்றுகள், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ சிந்து வெளி நாகரிகம் பற்றி அறிய உதவுவது ஆப்ஷன் சி அகழ்வாராய்ச்சி சான்றுகள், ஆப்ஷன் சி அகழ்வாராய்ச்சி சான்றுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் மக்கள் அனைவரும் கோயில் நுழையும் உரிமைக்காக போராடியவர் எவர்? கீழ்கண்டவற்றுள் மக்கள் அனைவரும் கோயில் நுழையும் உரிமைக்காக போராடியவர் எவர்? ஆப்ஷன் ஏ மதுரை வைத்தியநாத தேசிகர், ஆப்ஷன் பி மதுரை வைத்தியநாத ஐயர், ஆப்ஷன் சி மதுரை சுவாமிநாத ஐயர், ஆப்ஷன் டி மதுரை சுவாமிநாத பண்டிதர். சோ மக்கள் அனைவரும் கோயில் நுழையும் உரிமைக்காக போராடியவர் ஆப்ஷன் பி மதுரை வைத்தியநாத ஐயர், ஆப்ஷன் பி மதுரை வைத்தியநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? ஆப்ஷன் ஏ தியானம், ஆப்ஷன் பி அறியாமை அகற்றுதல், ஆப்ஷன் சி நோன்பு, ஆப்ஷன் டி திருடாமை. புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கை ஆப்ஷன் பி அறியாமை அகற்றுதல், ஆப்ஷன் பி அறியாமை அகற்றுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிராஜ மார்க்கம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? கவிராஜ மார்க்கம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ வீராச்சாரியா, ஆப்ஷன் பி மூன்றாம் கிருஷ்ணா, ஆப்ஷன் சி அமோக விருத்தி, ஆப்ஷன் டி முதலாம்
அமோகவர், ஆன்சர் கவிராஜ மார்க்கம். ஆப்ஷன் டி முதலாம் அமோகவர், ஆப்ஷன் டி முதலாம் அமோகவர். நெக்ஸ்ட் क्वेश्चन, கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யார்? கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர், ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய், ஆப்ஷன் சி பிபின் சந்திரபால், ஆப்ஷன் டி அபினவ் சவார்கர். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர், ஆப்ஷன் ஏ பால கங்காதர திலகர், பால கங்காதர திலகர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, தன்னுடைய சீர்திருத்த கொள்கையை பரப்புவதற்காக சர் சையது அகமது கான் தாசில் உத் அக்லக் என்னும் டாஸ் பத்திரிகையை நடத்தினார். தன்னுடைய சீர்திருத்த கொள்கையை பரப்புவதற்காக சர் சையது அகமது கான் தாசில் உத் அக்லக் என்னும் டாஸ் பத்திரிகையை நடத்தினார். ஆப்ஷன் ஏ மாத, ஆப்ஷன் பி தினசரி, ஆப்ஷன் சி காலாண்டு, ஆப்ஷன் டி வார. ஆன்சர் ஆப்ஷன் பி தினசரி பத்திரிகையை நடத்தினார். ஆப்ஷன் பி தினசரி. நெக்ஸ்ட் क्वेश्चन, பதுகத் இ பெரோஷாகி என்னும் தனது சுய வரலாற்று நூலை எழுதியவர் யார்? பதுகத் இ பெரோஷாகி என்னும் தனது சுய வரலாற்று நூலை எழுதியவர் யார்? பதுகத் இ பெரோஷாகி தனது சுய வரலாற்று நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அலாவுதீன் பாமன் ஷா, ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி, ஆப்ஷன் சி ஃபிரோஸ் துக்லக், ஆப்ஷன் டி முகமது பின் துக்லக். ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபிரோஸ் துக்லக், ஆப்ஷன் சி ஃபிரோஸ் துக்லக். நெக்ஸ்ட் क्वेश्चन, தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை ஸ்ரீ நாராயண குரு எந்த ஆண்டு தொடங்கினார்? தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை ஸ்ரீ நாராயண குரு எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ 1900, ஆப்ஷன் பி 1903, ஆப்ஷன் சி 1906, ஆப்ஷன் டி 1909. ஆன்சர் ஆப்ஷன் பி 1903, ஆப்ஷன் பி 1903. 1903 ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். நெக்ஸ்ட் क्वेश्चन, அச்சுத விக்ரந்தா உரையுரை ஆண்ட கீழ்கண்ட எந்த வம்ச வழியின் புகழ்பெற்ற மன்னர் ஆவார்? சோ அச்சுத விக்ரந்தா உரையுரை ஆண்ட கீழ்கண்ட எந்த வம்ச வழியின் புகழ்பெற்ற மன்னர் ஆவார்? ஆப்ஷன் ஏ பாண்டிய வம்சவழியின், ஆப்ஷன் பி சோழ வம்சவழியின், ஆப்ஷன் சி பல்லவ வம்சவழியின், ஆப்ஷன் டி களப்பிர வம்சவழியின். சோ அச்சுத விக்ரந்தா, ஆப்ஷன் டி களப்பிர வம்சவழியின், ஆப்ஷன் டி களப்பிர வம்சவழி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு ஆத்மீய சபையை தோற்றுவித்தார்? ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு ஆத்மீய சபையை தோற்றுவித்தார்? ஆப்ஷன் ஏ 1815, ஆப்ஷன் பி 1819, ஆப்ஷன் சி 1828, ஆப்ஷன் டி 1829. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு ஆத்மீய சபையை தோற்றுவித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1815, 1815, ஆப்ஷன் ஏ 1815. நெக்ஸ்ட் क्वेश्चन, சர் சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு அமைக்கப்பட்ட போது இந்திய தலைமை ஆளுநர் யார்? சர் சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு அமைக்கப்பட்ட போது இந்திய தலைமை ஆளுநர் யார்? ஆப்ஷன் ஏ டல்கோசி பிரபு, ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு, ஆப்ஷன் சி கானிங் பிரபு, ஆப்ஷன் டி வெல்லஸ்லி பிரபு. சர் சார்லஸ் வுட்ஸ் கல்விக்குழு அமைக்கப்பட்ட போது இந்திய தலைமை ஆளுநர் டல்கோசி பிரபு. ஆப்ஷன் ஏ டல்கோசி பிரபு. நெக்ஸ்ட் क्वेश्चन, மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மக்களாட்சி என்ற சொல்லை
முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ அப்ரஹாம் லிங்கன், ஆப்ஷன் பி சாக்ரட்டிஸ், ஆப்ஷன் சி ஹெரோடோட்டஸ், ஆப்ஷன் டி அரிஸ்டாட்டில். ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெரோடஸ், ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.